சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் ஒரு முறை திருத்தணி முருகரை தரிசிக்க போனார். மலையடி வாரத்தில் குளத்தில் நீராடிட்டு மலையேறிட்டு இருந்தார். அவருடைய மனம் முழுக்க தணிகாசல மூர்த்தியான முருகரை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்தது. முருக நாமத்தை ஜெபிச்சிட்டு இருந்தார். அப்போது வயசான ஒரு பெரியவர் முத்துசுவாமி முத்துசுவாமி அப்படின்னு கைத்தட்டி அழைச்சார். குரல் கேட்டு நின்ற முத்துசுவாமி தீட்சிதர்கிட்ட வாயத்தர அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் எதிர்கேள்வி கேட்காம வாயை திறந்தாராம். உடனே அந்த பெரியவர் தன்னுடைய கையில் இருந்த கல்கண்டு துண்டை அவரோட வாயில் போட்டுட்டு மறைஞ்சிட்டாராம். அந்த கல்கண்டை சாப்பிட்டதுமே முருகப்பெருமான் மீது 8 வேற்றுமை பொருளில் 8 பாடல்களை அவர் பாடினாராம். அதற்கு பிறகுதான் அவருக்கு புரிஞ்சுது, இந்த கல்கண்டை தந்த வள்ளல் யாரும் இல்லை, அவர் தணிகை மலையில் வாழற கந்த பெருமான் அப்படிங்கிறது. அதனால தான் ஒவ்வொரு பாட்டிலையும் குரு குக அப்படின்னு முருகப்பெருமானை குறிப்பிடுறாரு முத்துசுவாமி தீட்சிதர். குரு குகன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? இதயமாகிய மனக்குகையில் குடியிருக்கும் குருநாதன் அப்படிங்கிறது பொருள்.